ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமையை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் குழந்தைகள் ஸ்பெஷல் பர்த்டே கேப் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பராக இந்த மாதிரி ஒரு வலுவலுப்பான கொஞ்சம் திக்கான பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் எடுத்து அதோட அளவை வச்சு இந்த மாதிரி சர்க்கிளாக போடணும். இந்த மாதிரி ஒரு இது போடணும், ஒரு லைன். ஸோ நார்மலாக இந்த காம்பஸாலெல்லாம் இந்த அளவு நீளமாக வர முடியாது. அதனால தான் நான் அந்த பென்சில் எடுத்து இப்படி பண்ணுறேன். எடுத்து பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் க்ளூ கன் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த கோன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணணும். அந்த டாப்பில் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃப்ளவர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஒரு A4 ஷீட் அளவு கலர் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி 4ஆக மடித்து 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பீஸஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 4 ஃப்ளவர்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து 4ஆக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் ஒரு கோன் மாதிரி பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்படி குட்டி குட்டியாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி 4ஐயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றுன்னா நம்ம விரிக்கணும். விரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பென்சில் இல்லைன்னா இந்த மாதிரி சிசரை எடுத்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை 8ஆக வந்து டிவைட் பண்ணி அதில் வந்து பாதியை வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற லேயர். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லேயர்லாம் கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ இதை வந்து பாதியாக கட் பண்ணதுக்கு பதில் இதில் வந்து ஒன்றை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அந்த 8 செக்ஷனில் ஒன்றை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஒரு செக்ஷனை கட் பண்ணி எடுக்கணும். அடுத்த லேயரில் வந்து 2 செக்ஷன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாதி, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2 செக்ஷன்ஸ். இந்த 2 செக்ஷன்ஸும் அதுக்கப்புறம் எடுக்கிறதும் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 செக்ஷனும் நம்மளுக்கு தேவை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் லேயரை எடுத்து இந்த மாதிரி 3 செக்ஷனை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த 3 செக்ஷனும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ரிமைனிங் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒட்டிக்குவாங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த 3 லேயர் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி மடிக்க முடியாது. அதனால் வந்து அப்படியே சுருட்டி நடுவில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, அந்த கோனில் எடுத்து இந்த டாப் போர்ஷனில் அந்த ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. நான் இந்த க்ரீன் கலருக்கு சூட் ஆகலை, அதனால் இன்னொரு கலர் ஃப்ளவர் பண்ணி அதை வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கப்புறமா இந்த சைடில் ஒட்டுற ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அந்த சைடில் ஒட்டுறதுக்காக இந்த சின்ன ஸ்கொயர் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து 3ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அதில் ஒரு செக்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து ரியலிஸ்டிக் ஃப்ளவர் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து அங்கங்கே நம்ம ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்குவாங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கலர்ஸில் தேவையோ அதெல்லாம் ஃபுல்லாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அங்கங்கே ஒட்டணும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்டர் லைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதோட நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கேப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இந்த கட் பண்ணி எடுத்த அந்த இடம் அப்படி தெரியுது. அதனால வந்து அந்த இடத்த வந்து லேஸால் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேப்போட டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரப்பர் பேண்ட் சைடில் வைக்கிறது வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் நான் இதில் போய் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவையான 2 சைடில் வந்து 2 ஹோல் போட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் மாடல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி அந்த கோன் பண்ணாலும் அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அதோட டாப்பை வந்து அந்த பூ மேலே அந்த லேயரை கட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு
நான் ஆல்ரெடி ஃப்ளவர் பண்ணல அதே ஃப்ளவர் மாதிரி இன்னொரு கலரில் பண்ணி அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்காக நீங்கள் வந்து இந்த A4 ஷீட் மாதிரி இருக்க அந்த கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் இங்கே அட் அ டைமில் நிறைய பண்ணலாங்கிறதுக்காக இப்படி 4-5 சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று கூட எடுத்து ஃபஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிறதுக்காக கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு அந்த ஒரு லுக் இருக்காது. அதனால் வந்து இதை வந்து அப்படி வளைச்சி விட்றேன். வளைச்சி விடும்போது பார்க்குறதுக்கு அதில் ஒட்டும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2-3 கலரில் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த பாட்டமில் கொஞ்சம் லேயர், டாப்பில் கொஞ்சம் லேயர், அப்படி பண்ணுறது தான் என்னோடய ஐடியா. இடையில பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேறு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து ரொம்ப கேப் விடாமல் ஒட்டணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக கொஞ்சம் அடுக்கடுக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாட்டம் லேயரில் நான் இந்த 2 லேயர்ஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு லேஸை யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்கேன். சும்மா விட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த கலர் பேப்பர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து லேஸை வச்சு கவர் பண்ணுறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதே மாதிரி தான் நம்ம வந்து அப்போ டாப் லேயர்லேயும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 பண்ணாமல் ஒரு 4-5 பண்ணணும். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 5 லேயர்ஸாகவும் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபைனலாக அந்த லேஸ் வச்சு கவர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மிடில் பிளாங்காக இருக்க ஸ்பேஸுக்கு என்ன பண்ணுறேன்னா சின்ன இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்து இந்த குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கட் பண்ணணும். ஸோ சர்க்கிள் நம்மளுக்கு இந்த ரவுண்டு கரெக்டாக போட பெண்ணால் வராது. அதனால் நான் இந்த மாதிரி பாட்டில் கேப் எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போது அந்த இம்ப்ரெஷன் அதில் வரும். அதை வச்சு நம்ம கட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 4-5 கலர்ஸில் கட் பண்ணி வச்சுக்குவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் கேப்பும் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான இந்த லாஸ்ட் கார்னரில் வந்து ஓட்டை போட்டு ரப்பர் பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ நான் இப்போ அதுவும் எதுவுமே பண்ணலை. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான், நம்மளோட 2 டைப் ஆஃப் கேப்பும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வந்து கேப் வாங்குறத விட இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். ஆனால் விலையும் கம்மியாக தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.